ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனை போற்றி. உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உங்கடலில் தேனமுத உணர்வூறி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்தனுயிர் காதரவு தருவாஜே. தம்பி தனக்காக வனத்துறையோனே தந்தை வளர்த்தா அருள்கை கனிஜோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப் பெருமானே. ஐந்து கரங்களோட இருக்கக்கூடிய கணபதியினுடைய அனுகிரகத்தோட மூணு கணபதி இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய நீடூர், இந்த ஊருக்கு பேர் நீடூர். ஒரு க்ஷேத்திரத்துல ஒன்னொன்னு விசேஷம். திருவாரூர்ல பிறக்கிறது விசேஷம், காசியில இருக்கிறது விசேஷம். நிறைவான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு க்ஷேத்திரம். இதென்ன நிறைவான வாழ்க்கை அப்படின்னா, பிரசாந்தமா இருக்கிறது, எதை பத்தியுமான ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறது. யாரால முடிகிறது? பிறந்த குழந்தையிலேருந்து போற ஜீவன் வரைக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கு, கவலை இருக்கு. இதெல்லாம் விடணும், பேசாம இருக்கலாம், மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு, பூரணத்துவம் அதனால கிடைக்கிறது அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டுனால் நீடூடி வாழ்கங்கிறா பாரு. அப்பேற்பட்ட அந்த பெருவாழ்வு தரக்கூடிய க்ஷேத்திரம் நீடூர். சுவாமி அருட்சோமநாதர், அம்பாள் ஆதித்ய அபய பிரதாம்பிகை, வேயுரு தோழியம்மை. இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். நவதீர்த்தங்கள் இருக்கு இந்த கோவில்ல. தேவேந்திரன் சிவ பூஜை பண்றதுக்காக வர க்ஷேத்திராடனமா வந்துட்டு இருக்க. சிவ பூஜை பண்றதுக்காக அப்படி தங்கற. சிவலிங்கம் தேடுறார், எங்கேயுமே காணும். சிவலிங்கம் கிடைக்கலையேன்னு உடனே காவேரியிலிருந்து மணல் எடுத்து பிடிச்சு வச்சு பூஜை பண்ணி சுவாமி மேல ரொம்ப சந்தோஷப்படுற. பூஜையெல்லாம் முடிகிறது, பலவிதமான புஷ்பங்களால அர்ச்சனை பண்ற, நமஸ்காரம் பண்றார். சுவாமி அப்படியே ஆரவாரப்படுத்தி நர்த்தனம் ஆடுறார். சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கிறார் கான நர்த்தன ஈஸ்வரனாக. நடராஜாவனுடைய தரிசனத்தை தேவேந்திரன் இங்க தனியா பார்க்கிற. இந்த க்ஷேத்திரம் வந்தால் சிதம்பரம் தங்கின பலன் உண்டு. இந்த க்ஷேத்திரம் வந்தால் கணபதியினால் ஆகக்கூடிய காரியங்கள் பண்ணி கொடுப்பார். கணபதி என்ன தரார் அப்படின்னா, ஒரு பாட்டு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தான்னா. தமிழ் மட்டும் கொடுத்தா போருமா அப்படின்னா, அது வேற ஒன்றும் கிடையாதான். சங்கத்தமிழ் மூணும்னா அறம் பொருள் இன்பம், இது மூணுத்தையுமா. அப்ப பேரின்பம்னா அதனாலேயே நாலாவதானது கிடைச்சிடுறதான். இது மாதிரி இங்க கணபதி இருக்காரு பாருங்க. தர்ம வழியிலே செல்வதற்கு வேண்டிய வழி. தர்ம வழியிலே செல்வதற்கு வேண்டிய வழி எவற்றினால் அப்படின்னால் தேவையான பொருளினால். இவற்றினால் கிடைக்கக்கூடியது இன்பம். இது மூணுத்தையும் தருவதற்கு மூணு கணபதி இருக்காரு இங்க. செல்வ கணபதி, சிவானந்த கணபதி, சௌபாகிய கணபதினு மூணு கணபதி இங்க இருக்க. இந்த மூணு கணபதி, அதுல இன்னொருத்தர் சிந்தாமணி கணபதினு சொல்றது உண்டு. அந்த சிந்தாமணி கணபதியோட சேர்ந்தவா தான் இவாள் எல்லாமே. இந்த மூணு கணபதி எல்லாவற்றையும் தர. இந்த மூணு கணபதி இங்க மட்டும்தான் இருக்க. பாடல் பெற்ற சிவாலயத்துல இந்த மூணு கணபதியை இங்க பார்க்கலாம். சிந்தாமணிங்கிறது ரொம்ப அரிதானது. நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கும். நினைச்சதெல்லாம் கொடுத்தா கஷ்டம், நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னாக்கா ரொம்ப அவஸ்தை. அது நமக்கு எது தேவைன்னு தெரியும் இல்லையா? அப்படி மூணு கணபதி இருக்கார். வாசல்ல ஒரு கணபதி இருக்கார், இங்க ரெண்டு கணபதி இருக்கார். இந்த கணபதி, இந்த கைத்தல நிறைகனின்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. இந்த கைத்தல நிறைகனி திருப்புகழை பாடினா ரெட்ட கணபதி தரிசனம் பண்ணணுமா. 200 எழுத்துக்கள் இருக்கு, தமிழ் எழுத்துக்கள் 200 எழுத்துக்கள் இருக்கு. எண்ணிலாம் பாடல அருணகிரிநாதர். அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார், ஸ்பான்டனியஸா கொண்டு வந்து கொட்டினார். 200 எழுத்துக்கள் இருக்கும். ரெண்டு கணபதியை தரிசனம் பண்ணா என்ன அப்படின்னா, யுகத்துல உள்ள கணபதி, பரத்துல உள்ள கணபதி. கைலாயத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவாங்க. திருக்கோவிலூர்ல ஒரு கணபதி இருக்கார், அவருக்கு கைலாய கணபதின்னு பேர். அப்படி கணபதியினால அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய க்ஷேத்திரம் அது. தன்மசுதன் அப்படின்னு ஒரு
அசுரன். காவேரி நதியை அசுத்தப்படுத்தினான். நதிகளை அசுத்தப்படுத்தினா என்னன்னா எப்படி பரப்போன்னே தெரியாதான். பூமியை அசுத்தப்படுத்தினாலே அப்படித்தான். கண்ட இடங்கள்ல துப்புறது, கண்ட இடங்கள்ல விட்டெறிகிறது. அதனால அவனுக்கு ஜென்மா போய் நண்டா பிறக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நண்டா மாறுற சந்தர்ப்பத்துல அதுக்கு நிவர்த்தி என்னன்னு நாரத மகரிஷியை கேட்கறான். நாரத மகரிஷியை நமஸ்காரம் பண்ணிட்டும், வேற ஏதோ ஜென்மா கொடுக்க போறாருண்டா, அவசரப்பட்டு பண்ணிவிட்டேன், நான் என்ன பண்றது, நான் சிவ பூஜை பண்ணேன், எங்க பண்றது, நான் நீடூர்ல போய் பண்ணுனேன். அதனால எந்த இடத்துல மண்ணினால் சிவலிங்கம் பிடிச்சு வச்சிருந்தாரோ தேவேந்திரன், அந்த மண்ணினால் பிடித்து வைத்த அந்த சிவலிங்கத்தின் உள்ள தினந்தோறும் காவேரியிலிருந்து கொத்திண்டு வந்த ஜலத்தை அந்த சிவலிங்கத்தின் உள்ளுக்குள்ள கொண்டாந்து அதுல துவாரம் ஏற்படுத்தி உள்ள அந்த தீர்த்தத்தை சேர்த்துட்டு உள்ளேயே தங்கிடுவான். அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் சுவாமி. சாப விமோச்சனம்னா அவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி சாப விமோச்சனம். அந்த நண்டு போன துவாரம் இன்னைக்கும் இருக்கு. ஆடி மாசத்துல பௌர்ணமி இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான். நண்டு இன்னைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. நண்டு துளைத்த லிங்கம் இது. ரொம்ப அபூர்வமான லிங்கம், அபூர்வமான சிவாலயம். சூரிய பகவானுக்கு கிரக தன்மையை கொடுத்த மூர்த்தி அம்பாள் உண்டு. அதனாலே தான் ஆதித்ய அபய பிரதாம்பிகைன்னு சம்ஸ்கிருத பேரு. இங்க நிறைய பின்னாடி சிவன் நிறைய சுவாமி சன்னதி, காசி விஸ்வநாதர், காசிக்கு போன பலன் கிடைக்கும். கங்காதர மூர்த்தி, நிறைய சிவலிங்க மூர்த்திகள் இருக்கு இங்க. இப்படிலாம் ரொம்ப அபூர்வமான பிராச்சீனமான கோயில். நம்ம தேடி வந்தால்தான் இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம வர முடியும். அப்பேற்பட்ட வசதியான ஒரு க்ஷேத்திரம் மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே நம்ம இந்த முறை மட்டும் கிடையாது, 2வது முறை 3வது முறை வரத்தே கூட வந்து நம்ம சுவாமியை பார்க்கலாம். இன்னைக்கு போகக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே இப்படி அற்புதமான ஒரு ஆலயம். சுவாமியுடைய அனுகிரகத்தோடு தரிசனம் பண்ணுவோம். ஹர ஹர நம பார்வதி பாதாஜே.